இளைஞர்களுடைய போராட்டம் இந்தியா முழுசும் நடந்துட்டு இருக்கு. அதில் இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய போராட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டெல்லியில் பண்ண போராட்டமும் இங்கேயும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீட்டை சீரமைக்கணும், நைட்டு பரீட்சையை சீரமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீட்டு வேணாங்கிறாங்க. இதில் திமுக வந்து தேவையில்லாத வேலையாக திமுக வந்து அவங்களுடைய உதயநிதியோ இல்லை அவங்க உதயநிதிக்கு யாரோ தவறாக அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அவங்க வந்து கொண்டு போய் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போய் டிஷர்ட்டை போட்டு அங்கங்கே ரெண்டு பேரை ஒரு நாலு பேரை 200-300 கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல உதயநிதிக்கு ஒன்று பண்ணணும். ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாரோ உதயநிதியை திரும்பவும் வந்து இந்த முதல்ல எலெக்ஷன் அப்போ பென் டீம்னு ஒன்று வச்சு மிஸ்கைட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி திரும்பவும் உதயநிதி யாரோ தப்பா வழி நடத்தணும் போது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னே தெரியாம வேலை பார்த்து, அதான் ஜென்சி மாநாடு ஜென்சி அது வந்து ஒரு ஒரு இந்த இன்டர்நெட் காலங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை உள்ள இந்த இன்னைக்கு இன்டர்நெட் இதில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்றாங்க. ஜென்சி மாநாடுனா பண்ண முடியாது, ஜென்சி குழந்தைகள்லாம் கூட முடியாது, ஜென்சி இளைஞர்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னு புரியறதுக்கு ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட்டை போட்டு உட்கார வைக்கணும். அதில் ஜென்சின்னு டிஎம்கேன்னு டிஷர்ட் போட்டு எப்படி பக்குவப்படுத்துறீங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக யாரை போட்டு எங்கெங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 200-300 கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு வேலை பார்த்துருக்காரு. முதல்ல உதயநிதி இந்த மாதிரி கோமலைத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வம் ஏதாவது செய்யணும். முதல்ல அவருக்கு ஒரு சுய பரிசோதனை தேவை உதயநிதிக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் அவரே வந்து அவர் தலைவரா இல்லையான்னு தெரியாம தான் அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட்னே சொல்லல, திராவிட மாடல் கவர்மெண்ட். ஏன்னா அவருக்கே கடைசி வரைக்கும் அவர் தலைவரா இல்லை அவர் சிஎம்மா இல்லை அவர் தலைமையில தான் அந்த அரசு இருக்கான்னு தெரியாம தான் முடிச்சுட்டு போனார். உதயநிதிக்கு அதே டவுட் இருக்கு. அதனால தான் இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்று போட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. உதயநிதிக்கு அவருடைய பெண் டீம் தான் அவர் வந்து கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுருச்சு. நம்மளாவது ஒரு அட்வைஸ் பண்றோம். உதயநிதி முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு, அதாவது திமுகவை வழிநடத்த உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. வாக்கெடுப்பு வச்சாவது சுய பரிசோதனை, அவர் யாரு அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அவரையும் திருமதி கனிமொழி அவர்களையும் சகோதரி கனிமொழி அவர்களையும் 2 பேரை வச்சு திமுகவை ஆரம்பிச்ச திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேணாம். ஏன்னா உதயநிதி தகுதி என்னன்னு எல்லாருக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நோந்தினா நல்லா இருக்கும். அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒரு 2 கேள்வி தானே. நீட் போராட்டத்தில் அமைச்சர்களை சூழ்ந்து கொண்டு முடிச்சுட்டு பார்த்தோம். என்ன அமைச்சர் எனக்கு வந்து கலந்துகிட்டு இருந்தாரு. அப்போதைக்கு அவர் வந்து மோடியை பற்றி பேசுன்னு சொல்லி கோஷம் சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி. அதாவது என்னன்னா, இளைஞர்களுடைய போராட்டம் இந்தியா முழுசும் நடந்துட்டு இருக்கு. அதில் இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய போராட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டெல்லியில் பண்ண போராட்டமும் இங்கேயும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீட்டை சீரமைக்கணும், நைட்டு பரீட்சையை சீரமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீட்டு வேணாங்கிறாங்க. இதில் திமுக வந்து தேவையில்லாத வேலையாக திமுக வந்து அவங்களுடைய உதயநிதியோ இல்லை அவங்க உதயநிதிக்கு யாரோ தவறாக அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அவங்க வந்து கொண்டு போய் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போய் டிஷர்ட்டை போட்டு அங்கங்கே ரெண்டு பேரை ஒரு நாலு பேரை 200-300 கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல உதயநிதிக்கு ஒன்று பண்ணணும். ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாரோ உதயநிதியை திரும்பவும் வந்து இந்த முதல்ல எலெக்ஷன் அப்போ பென் டீம்னு ஒன்று வச்சு மிஸ்கைட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி திரும்பவும் உதயநிதி யாரோ தப்பா வழி நடத்தணும் போது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னே தெரியாம வேலை பார்த்து, அதான் ஜென்சி மாநாடு ஜென்சி அது வந்து ஒரு இந்த இன்டர்நெட் காலங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை உள்ள இந்த இன்னைக்கு இன்டர்நெட் இதில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்றாங்க. ஜென்சி மாநாடுனா பண்ண முடியாது, ஜென்சி குழந்தைகள்லாம் கூட முடியாது, ஜென்சி இளைஞர்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னு புரியறதுக்கு ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட்டை போட்டு உட்கார வைக்கணும். அதில் ஜென்சின்னு டிஎம்கேன்னு டிஷர்ட் போட்டு எப்படி பக்குவப்படுத்துறீங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக யாரை போட்டு எங்கெங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 200-300 கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு வேலை பார்த்துருக்காரு. முதல்ல உதயநிதி இந்த மாதிரி கோமலைத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வம் ஏதாவது செய்யணும். முதல்ல அவருக்கு ஒரு சுய பரிசோதனை தேவை உதயநிதிக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் அவரே வந்து அவர் தலைவரா இல்லையான்னு தெரியாம தான் அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட்னே சொல்லல, திராவிட மாடல் கவர்மெண்ட். ஏன்னா அவருக்கே கடைசி வரைக்கும் அவர் தலைவரா இல்லை அவர் சிஎம்மா இல்லை அவர் தலைமையில தான் அந்த அரசு இருக்கான்னு தெரியாம தான் முடிச்சுட்டு போனார். உதயநிதிக்கு அதே டவுட் இருக்கு.
அதனால தான் இப்போ சென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்று போட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. உதயநிதிக்கு நம்ம அவருடைய பெண் டீம் தான் அவர் வந்து கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுருச்சு. நம்மளாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். உதயநிதி முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு, அதாவது திமுகவை வழிநடத்த உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 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 வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. வாக்கெடுப்பு வச்சாவது சுய பரிசோதனை, அவர் யாரு, அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அவரையும் திருமதி கனிமொழி அவர்களையும் சகோதரி கனிமொழி அவர்களையும் 2 பேரை வச்சு திமுகவை அண்ணா ஆரம்பித்த திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேணாம். ஏன்னா உதயநிதி தகுதி என்னன்னு எல்லாருக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட் அவரே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு இதுக்கப்புறம் என்ன அந்த வாக்கெடுப்புல என்ன ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும். அவங்களோட ஒன்றியம் பகுதி கிளை நிர்வாகி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உதயநிதிக்கு வந்து இந்த அண்ணா ஆரம்பிச்ச இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. இல்ல அவருக்காவது அவரும் சகோதரி கனிமொழி அவர்களையும் வச்சு 2 பேர்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு வருது. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டே வெளியே விட வேண்டாம். ஒரு சுய பரிசோதனைக்கு அவங்களுக்கு உதயநிதி கூட இருந்து எப்படி கடைசி வரைக்கும் 65 வயசு வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்தார், என்னன்னே தெரியாம. அது மாதிரி இவரும் வந்து ஒரு ஜென்சி அப்படின்னு போட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம சைடு ஒரு அட்வைஸ், சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மாணவர்கள் போராட்டத்துக்குள்ள ஹைஜாக் பண்றதுக்கான ஒரு கேவலமான வேலையெல்லாம் கோமாளித்தனத்தெல்லாம் விட்டுறணும். ஸோ இது வந்து மாணவர்கள் அவங்களுடைய உணர்வுபூர்வமாக போராட்டம் பண்ணாங்க. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி நேற்று வந்து ஒன்றிய அரசு அவங்களுடைய அமைச்சர் ராஜினாமா செஞ்சாங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கையில் எப்போவுமே வந்து நீட்டு வேண்டாங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னைக்காவது அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டால் முதல் குரலாக தமிழக வெற்றிக்களம் சார்பாக நம்மளுடைய முதலமைச்சர் சார்பாக இருக்கும். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். யாருடைய இதே ப்ரோக்ராமில் எங்களுடைய கட்சி சார்பான இளைஞர்களும் நிறைய பங்கெடுத்திருந்தாங்க. யாருமே அதில் எந்த கட்சி பேனரும் உள்ள புகுத்த விரும்பலை. தமிழக வெற்றிக்களத்தை சார்ந்த பல இளைஞர்கள் வந்து எந்தவித கட்சி பேனர் இல்லாமல் போய் பொதுப்படையாக அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க. யாருமே கட்சி பேனர் எங்கேயும் பயன்படுத்தலை. இதில் என்ன சென்சி டிஎம்கேன்னு. ஸோ அவர்கள் செய்த கேவலமான வேலை தான் நேற்று வந்து அந்த இதுக்கு போய் அழைக்கப்பட்டதன் பேரில் தான் எங்களுடைய அமைச்சர்கள்லாம் போனாங்க. அவங்க அழைக்கப்பட்டதன் பேரில், ஏன்னா அங்கே வந்து ஒரு அரசு ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் நிறைய ஆர்டர் இருக்கு. அரசாக போய் ஆதரவு கொடுக்க முடியாது. அதனால அவங்க அழைக்கப்பட்டது பேரில் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக போன விஷயத்தில் இவர்கள் இந்த ஜென்ஜி டிஎம்கேன்னு 200-300 கொடுத்து ரெடி பண்ணிச்சனால அவர்கள் வச்சு ஒரு சில குழப்பங்களை விளைவிக்க முயற்சி செய்தார்கள். இந்த கோமாளித்தனத்தெல்லாம் உதயநிதி விட்டுட்டு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி சுய பரிசோதனை செய்யுங்க. முதல்ல அந்த கட்சியோடைய, அதாவது நீங்க உண்மையிலேயே அவங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மகன் திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்லி அப்படியாவது அவர் பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணார். அதுவும் பொசிஷன் ஆகல. உதயநிதியாவது சுய பரிசோதனை செய்து இதுக்கப்புறம் போட்டோம். அது இந்த ஜென்ஜி டிஎம்கே இப்பெல்லாம் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஏதாவது போயிட்டு பொது வழியில கோமாளித்தனம் பண்ணா அசிங்கப்பனா வரட்டும். இன்னைக்கு வந்து இல்ல, நம்ம நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. மேகதாது விஷயத்துல முதல்வர் வந்து கடந்த 1.5 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள், பல கட்ட பேரிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பல விதத்தில் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான இறுதிக்கட்ட பணியிலே இருக்காங்க. முடிவு எடுத்த பிறகு முதல்வர் கண்டிப்பாக அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். மேகதாது விஷயத்திலும் காவிரி விஷயத்திலும் அனைத்தும் ஆக்கப்பூர்வமான வேலைகளாக இருக்கும். அது அனைத்தும் சரி செய்யும் வேலையில் முதல்வர் கண்டிப்பாக துரிதமாக இருப்பார். தமிழக மக்களுக்காக முதல்வர் வந்து முடிந்த அளவு 100% முழு அர்ப்பணிப்போடு கண்டிப்பாக முதல்வர் வந்து இது ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான முடிவுகளை விரைவில் விஜய் வந்து கர்நாடக முதல்வரை சந்திக்க கூடாது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதே கருத்து அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 மாநிலத்துக்குரிய பிரச்சனை. இதுல 2 வழி இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா நேரடியாக பேசுறது, இன்னொன்று லீகல். ரெண்டையுமே என்னென்ன எது நல்ல வழியோ எது தமிழக ஆகுமோ ரெண்டையுமே எப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் முதல்வர் ஆய்வு செய்து ஒரு முடிவெடுப்பார். இது 2 நாடு பிரச்சனை இல்லை, 2 மாநிலத்தோடைய பிரச்சனை. 2 மாநில பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள். தமிழக விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை முதல்வர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, 71 என்ன செஞ்சாரு, 74 என்ன செஞ்சாரு, 98 அவர் தலைமையில தான் வந்து இந்த மேகதாது, அதாவது காவிரிக்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கிறதுக்கான முதற்கட்ட கூட்டம் நடந்துச்சு. அதுல என்னென்ன முக்கிய சரத்துகள் கண்டிஷன்ஸ்ல உங்க தாத்தா ரிமூவ் பண்ணாரு, நீங்க இதுல என்னென்ன பண்ணீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு கெசட்ல கூட வெளியிடவில்லை. இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிடுறது தான் ஸ்டாலினோட வேலை. உதயநிதி இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு பாருங்க. என்னங்க உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு உங்க கட்சியை வழிநடத்துறதுக்கான தகுதி இருக்கான்னு சொல்லி வாக்கெடுப்பு வைக்க தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்கன்னு போய் கேளுங்க. கண்டிப்பா பத்திரிகையாளர்லாம் கேட்கணும். அது தைரியம் இருந்தால் அவங்களோட கட்சிக்காரங்க தானே, அவங்க தானே, அவர் அதுக்கும் ஒரு 1000-2000 கொடுத்து வாக்கெடுப்பு நடத்தாலும் நடத்துவாங்க, ஓட்டு காசு கொடுத்தாலும். இதையா செய்ய சொல்லுங்க.
நன்றி. ராமதாஸ் வந்து அரசியல் துறை வரும்போது இல்லை அவருடைய இல்லை ஐயா ராமதாஸ் அவருடைய இல்லை ஐயா ராமதாஸ் ரொம்ப மூத்தவர், பல ஆண்டுகளாக மக்களுக்காக போராடியவர். அவருடைய தனிப்பட்ட முடிவுகள், தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம கருத்து சொல்றது நல்லா இருக்கும். முதல்வர் போறது உறுதியான தகவலா? இல்லை எதுனாலும் முதல்வர் அவருடைய அலுவலகம், முதல்வர் தான் முடிவெடுப்பார். முதல்வர் பல கட்ட ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும், அந்த விவசாயிகளையும், விவசாய பிரதிநிதிகளையும், அது இல்லாமல் சட்ட வல்லுநர்கள் எல்லாருக்கிட்ட, இப்போ எங்ககிட்டே வந்து ரிவ்யூ மீட்டிங் வந்து 4-5 மீட்டிங் நடந்துச்சு. அது இல்லாமல் சட்ட வல்லுநர்கள், விவசாயிகள் எல்லா தரப்புலையும் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் விரைவாக அதில் என்ன ஆக்கப்பூர்வ முடிவுகளோ அது அனைத்தும் முதல்வர் எடுப்பார். இந்த பட்ஜெட் கூட்டத்தில் உங்கள் துறை சார்பாக எது சிறப்பு திட்டங்களை? இல்லை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு வரோம். ஏன்னா முதல் கட்டமாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு விரைவாக அறிவிப்போம். மகளிர் உரிமை தொகை அறிக்கை ஆய்வு இல்லை எல்லாம் சீக்கிரம் ஆய்வு செஞ்சு முடிச்சு, ஏன்னா நிதி ஆதாரங்களை பொறுத்து கண்டிப்பாக முதல்வர் தரப்புல முடிவெடுக்கப்படும். புதிய பேருந்துக்கு வந்து தாவேக கட்சி கொடி வந்து வண்ணம் தீட்டுக்காக ஒரு சர்ச்சை இருக்கு. இங்க பாருங்க, எங்கேயுமே கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, அதாவது சேர்க்கணுமோ அந்த மாதிரி எண்ணமோ எங்கேயுமே கிடையாது. மக்களுக்கு எது நல்லா இருக்குமோ அதை செய்யணும். எங்கேயுமே கட்சியை போய் சேர்க்கணும், இல்லை கட்சி கொடியை போடணும், இல்லை ஒரு நொடி தான் ஆச்சு எங்களுடைய சின்னம் போய் சேர்றதுக்கு. ஒரு நொடி தான் அனௌன்ஸ் பண்ண, விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ண ஒரு நொடியில் எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் விசில் சின்னம் போய் சேர்ச்சு. எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முதல்வர் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டார். கட்சி பேனர், கட்சி சின்னம், இந்த மாதிரிலாம் இப்போ வரைக்கும் எல்லாரும் வந்து சட்டையில் குத்திட்டு போறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். இப்போ அவங்க உதயநிதியில் எத்தனை தடவை கோர்ட்லேயும் சொல்லியும் கேட்கல. ஸோ அந்த மாதிரிலாம் எங்கேயும் வந்து முதல்வர் வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கும் விஷயமோ அதுமோ செய்ய தேவையும் இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லை எங்களுடைய முதல்வருக்கு. இது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன மக்களுக்கு எப்படி ஈஸியாக போய் சேருமோ அதுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்க. துணை இவர் ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் வந்து நேற்று ஒரு சர்ச்சையான பேச்சு பேசியிருக்காரு. முதல்வர் இல்ல துணை முதல்வர் வந்து இதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சர்ச்சையா பேசி. இல்லை நீங்க அதிமுகவில் இப்போ ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அந்த ஊரில் ஒரு சீட்டாட்ட கிளப் இருக்கும். அதில் இப்போ அந்த 3 தலைமுறையாக இருந்தவங்கெல்லாம் போய் அந்த பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் போய் அவங்களுடைய இப்போ அடுத்த தலைமுறை வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண போய் இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு நாளைக்கு பொழுது போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகிட்டார் ஆர்பி உதயகுமார்லாம். அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குற டைமிங் பார்த்துருக்கீங்களா? 11 to 12, 4 to 5. எப்போல்லாம் வந்து அந்த காஃபி சாப்பிட்ற நேரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டைமில் போய் இந்த ஊரில் போய் சீட்டாட்ட கிளப்பில் போய் உட்கார டைமில் போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதிமுக இருக்கிறவங்கள. ஏன்னா எல்லாரும் கூறிநில மன்னர்கள், எல்லாரும் நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. டைம் பாஸுக்கு ஒரு வேலை பண்ணும்ல, அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம ரொம்ப ஃபோக்கஸும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களும் அவங்கள மறந்துட்டாங்க. நம்ம போய் எடுத்து ஆர்பி உதயகுமார்க்கலாம் எல்லாம் அந்த ஊர்ல ஒரு கிளப் இருக்கும் ஓரமா, அந்த கிளப்ல உட்கார மாதிரி ஆயிடுச்சு. உட்காரதெல்லாம் பாத்துருக்கீங்களா? 11 to 12, 4 to 5 தான் ஒரு பிரஸ் மீட் டைம். அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அதிமுக. நம்ம பெருசாலாம் எடுக்க வேண்டாம். அவங்க இது மாதிரி தான் டெய்லி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த கிளப்புக்கு, அந்த அதிமுக கிளப்புக்கு நம்ம ரொம்ப போய் அவங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது வேண்டாம். அவங்க பாட்டு ஓரமா பேசிட்டு இருக்கட்டும். அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க. அந்த கிளப் அப்படியே இருக்கட்டும். நன்றி. நீண்ட ஆண்டு காலமா அமைச்சர்கள் படம் பார்த்து அழுதாங்க சொல்லி விமர்சனம் வருது. அதே போல இல்ல நான் நேத்தே சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, நிறைய பேருக்கு பொதுமக்களையும் கேட்டு பாருங்க, யாருக்கும் அது படமா தெரியல. எங்க தலைவர் 3 வருஷப்பட்ட கஷ்டம் தான் தெரிஞ்சு. ஒவ்வொன்றும் எங்களுக்கு போராட்டமா இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அந்த திருச்சி மக்கள் சந்திப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தணும் தெரியும். ஒவ்வொன்றும் இந்த படத்தை வெளியிட வராமல் எவ்வளவு தடுத்தாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி படம், எங்களுடைய தலைவருடைய முதல்வருடைய கடைசி படம், அது எவ்வளவு வெளியிடாமல் தடுத்தாங்கன்னு தெரியும். அவர் பட்ட 3 வருஷ கஷ்டங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை தவிர்த்து இதுல வந்து படமாக தெரியல. அந்த படம் பார்க்கும் பொழுது 3 வருஷ தலைவர் பட்ட கஷ்டம் இது பொதுமக்கள் நிறைய பேர் சொன்னாங்க. என்னென்ன இந்த 3 வருஷ டிராவல், தலைவருடைய டிராவல் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்டத்தை தாண்டி வந்தாருன்னு. இது ஜனவரியில் வந்திருந்தா கூட இந்த உணர்வு இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்போ வேற மாதிரியான மனநிலையில் எல்லாம் இருந்தோம். ஆனால் முதல்வரான பிறகு பார்க்கறனால எங்கள் எல்லாருக்கும் அவருடைய பட்ட கஷ்டம் தான், 3 வருஷம் பட்ட கஷ்டம் தான் மனதில் ஓடுச்சு. அதனால தான் எல்லாரும் எமோஷனல் ஆனாங்க தவிர்த்து இதெல்லாம் வந்து நீங்க பொதுமக்களையும் பார்த்தாலும் தெரியும். இது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு புரியாது. நன்றி. நீண்ட ஆண்டு காலமா சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை விடுதலை செய்யணும். இல்ல அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வரோம். விரைவில் அதுக்கான முயற்சிகள் அனைத்தையும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். ஏன்னா அவங்க வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட்ல இருக்கனால ஒன்றிய அரசு கீழே ஒரு சில உத்தரவுகள் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். கண்டிப்பா வெளியிடுவோம். நன்றி.